உலகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். நாடு முழுவதும் 4வது நாளாக இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை முடங்கியதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்காக பயணிகளிடம் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. விமானங்கள் ரத்து, விமானம் புறப்பட தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் இண்டிகோ நிறுவன ஊழியர்களிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்று இண்டிகோ நிறுவனம். உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு 2200க்கும் மேலான விமானங்களை இண்டிகோ நிறுவனம் இயக்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக அந்த நிறுவனம் விமானம் ரத்து, விமானம் தாமதம் என தீவிர பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறுகள், மோசமான வானிலை உள்ளிட்டவை இந்த குழப்பத்திற்கு காரணமாக கூறப்பட்டாலும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அண்மையில் அறிமுகப்படுத்திய FDTL எனப்படும் விமான கடமை நேர வரம்பு விதிமுறை முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விமானிகள் மற்றும் கேபின் குழுவில் உள்ளவர்களின் வேலை நேரத்தை நிர்ணயிக்கும் இந்த புதிய விதிகள் அவர்களின் பணி அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய விதிமுறையின் கீழ் ஒரு விமானிக்கு ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் 48 மணி நேரம் ஓய்வு தர வேண்டும், தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேல் இரவு பணியில் அமர்த்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சிவில் விமான போக்குவரத்து துறையின் புதிய விதிமுறைகளால் பல்வேறு விமான நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக DGCA விதிகளுக்கு ஏற்றவாறு இண்டிகோ நிறுவனம் தனது நெட்வொர்க்கை மறுசீரமைக்க தடுமாறி வருகிறது. நவம்பர் மாதத்தில் மட்டும் 1232 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 2ஆம் தேதி முதல் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி தலைநகர் டெல்லியிலிருந்து இயங்கும் அனைத்து இண்டிகோ உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது. ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிலையங்களில் லட்சக்கணக்கான பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகினர். பெங்களூரு விமான நிலையத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த ஐயப்ப பக்தர்கள் கடைசி நேரத்தில் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து மும்பை, புனே, அகமதாபாத், கொல்கத்தா, விசாகப்பட்டினம், கொச்சி, டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் 20 விமானங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டது. சென்னைக்கு வரவேண்டிய 11 விமானங்களும் ரத்தானதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் சுமார் 5 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் இண்டிகோ நிறுவன ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விமானங்கள் ரத்து மற்றும் தாமதம் உள்ளிட்ட காரணங்களுக்காக பயணிகளிடம் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் டிக்கெட்டை ரத்து செய்தாலோ பயண நேரத்தை மாற்றினாலோ கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பெருநகரங்களில் ஆயிரக்கணக்கான ஹோட்டல் அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் விமானம் ரத்து செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்த பின்னர் விமான நிலையங்களுக்கு வருமாறும் இண்டிகோ நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே விமான சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை உடனடியாக சரி செய்யும்படி இண்டிகோ நிறுவனத்துக்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விமான சேவை சீரடைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து பைலட் சங்கங்களும் பைலட்டுகளும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
உலகிலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.